நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 211வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருப்புக்கோட்டையிலிருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலனி போன்ற அமைப்பில் ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், கிட்டத்தட்ட 17 வயசு இருக்குங்க, 2012 அந்த காலகட்டங்களில் அவருடைய நண்பருடன் சேர்ந்து ஆர்யா அவங்க வீட்டு மொட்டை மாடியில் நள்ளிரவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் ரொம்ப நேரமாக கேட்குது. அது என்னன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டு ஒரு ஆர்வத்தில் எழுந்து அந்த மொட்டை மாடியில் நின்று பார்க்கும்போது ஒரு பக்கத்து தெருவில் சத்தம் கேட்குது. கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது அங்கு அவர் கண்ட அதிபயங்கர காட்சியை தான் நாம் இன்னைக்கு 211வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய சம்பவமானது அருப்புக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு காலனி போன்ற ஒரு அமைப்பில் தான் ஆர்யா அவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 17-18 வயசு இருக்குங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது 2012 அந்த காலகட்டங்களில் தான் இவருக்கு இந்த அதிபயங்கர சம்பவமானது நடந்திருக்குதுங்க. அவர் நண்பருடன் ஆர்யா விட்டு மொட்டை மாடியில் தூங்குறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 பேருமே இந்த 12th முடிச்சுட்டு 12 முடிச்சுட்டு இந்த போலீஸ் எக்ஸாமு அந்த ட்ரைனிங் பண்ணுறது, அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது எக்ஸாம் படிக்கிறது, இப்படி அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் அதிகாலையில் ரன்னிங் எல்லாம் போகணும், வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு மொட்டை மாடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. யார்? ஆர்யா வீட்டு மொட்டை மாடியில் சரவணன் மற்றும் ஆர்யா 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரம் ஆர்யாவிற்கு ஒரு சத்தம் ரொம்ப நேரமாக காதில் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. தூக்கமே சரியாக வரல. என்னன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கும்போது அது ஒரு குடுகுடுப்பைக்காரர் சத்தம், அதாவது ஒரு சாம கோடாங்கி குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே கியூரியாசிட்டி அடிப்படையில் ஒரு ஆர்வத்தில் எழுந்து அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டமாக நின்று பார்க்குறாருங்க. அந்த மொட்டை மாடியில் கைப்பிடி சவரை ஒட்டி அப்படி நின்று எட்டி பார்க்கும்போது அது பக்கத்து தெருவில் கேட்குது. அப்படி பக்கத்து தெருவில் எங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கவனித்து பார்க்கும்போது அவங்க வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் உயர்ந்த வீடாக இருக்குது. அந்த பகுதியில் கொஞ்சம் ஹைட் இருக்கிறனால அங்கேருந்து பக்கத்து தெருவே பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கிட்ட நின்று ஒரு சாம கோடாங்கி குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டு ஏதோ முணங்கிக்கிட்டே இருப்பது இவருக்கு தெளிவாக தெரியுதுங்க. நிசப்தமான அமைதி, ஊரே அமைதியாக இருக்குதுங்க. அந்த நள்ளிரவு நேரத்திற்கு அந்த சாமக்கோடாங்கி மற்றும் குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டு இருக்க இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நண்பர் சரவணன் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க. இப்படி ஆர்யா அதை கவனமாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் தோல் பையில் உள்ள, அதாவது சாமக்கோடாங்கி குடுகுடுப்பைக்காரர் தோல் பையில் உள்ள ஒரு பைக்குள்ள சோல்னா பையில் இருந்து ஏதோ எடுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு எலுமிச்சங்கனியை காமிச்சு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு கையில் தேங்காயை கையில் வச்சுருக்கிறாருங்க. இதை அப்படியே இங்கேருந்து பார்க்குறாருங்க. ஏன்னா அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் தெளிவாக பார்க்குறாரு. அது ஒரு பௌர்ணமி காலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நல்லா தெளிவாக தெரியுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இவர்? இந்த இடத்துக்கிட்டே நிற்கிறாரு, இந்த இடத்த விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்யா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த எலுமிச்சங்கனி அங்கே தூக்கி எரியிறாருங்க. எரியும் போது இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. எங்கிட்ட எரியிறாருன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த டியூப் லைட் எல்லாம் மினுக்குன்னு எரியும் இல்லைங்களா, பளிச்சுன்னு அமர்ந்து எரியிற மாதிரி அந்த தெருவிளக்கும் அமர்ந்து எரியிற மாதிரி இருக்குது. இவர் இங்கேருந்து அப்படியே ஒரு ஆர்வத்தில் அப்படியே பயத்தோடு பார்க்குறாரு. ஏன்னா வித்தியாசமான சூழ்நிலை இருக்குன்ட்டு இவர் கண்ட காட்சி ஒரு அதிபயங்கர காட்சி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண்மணியின் உருவம் அப்படியே பளிச்சுன்னு அப்படியே மின்னல் மாதிரி மறைந்ததை இவர் அப்படியே ஆர்வத்தோட ஆச்சரியத்தோட ஒரு பயம் கலந்த தோணியில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தேங்காய் மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சு இது பண்ணுறாருங்க. நல்லா தெளிவாக தெரியுதுங்க. அந்த வெளிச்சம் அமர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. உடனடியாக தன் நண்பனை எழுப்பி இது என்னங்கிறத காமிச்சிருன்னு சொல்லிட்டு சரவணன் அவரை அடித்து எழுப்புறாருங்க. தட்டி பார்க்குறாரு. அவர் அரை தூக்கத்தில் இருக்கிறார். என்ன மாப்பிள்ள என்ன அப்படிங்கும்போது எழுந்து பாடுறாங்க, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குடா, பக்கத்து தெருவில் அங்கே வாடா
அப்படிங்கும்போது அவர் வந்து திடுக்கிட்டு எழுந்து அவரே பதறிட்டார். ஏன்னா இவர் எழுப்பக்கூடிய வேகத்தை பார்த்து, என்ன மாப்பிள்ளை என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் என் கூட வந்து அது என்னங்கிறத பாடுறா அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது, அந்த இடத்துல சரவணனும் வந்து அரை தூக்கத்தில் வந்து கண்ணை முழிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. ஆரியா காட்டக்கூடிய இடத்துல ஆரியாவும் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. இங்கே இவ்வளோ நேரம் இருந்துச்சுடா, பளிச்சுன்னு லைட்டு கூட அமர்ந்து இருந்தது, ஒரு சாமக்கோடாங்கி நின்னாடுறாங்கிட்ட. அப்படிங்கும்போது, சாமக்கோடாங்கியா நானும் போன வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்ப்பா, அது கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு போகிறாரு, என்னன்னு தெரில, குடுகுடுப்ப சத்தம் கட்டி இருந்தேன். இப்போ நீ உனக்கு வேற டிஸ்டப்பா, வந்து படுத்து தூங்குடா, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ரன்னிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சொல்கிறாரு. டே இல்லைடா, நான் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வத்தில் அங்கும் இங்கும் பார்க்குறாரு. சரவணன் மறுபடி தூங்கலாம்ட்டு போகக்கூடிய இடத்துல வந்து மறுபடி ஆரியா கத்திட்டே இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனடியாக சரவணன் என்ன மாப்பிள்ள அப்படின்ட்டு கேட்கும்போது, அந்த போகிறார் வர அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாருங்க. யார்? ஆரியா ஒரு பக்கத்து தெருவை சுற்றி அப்படியே போகிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது அவங்க வீடு, மொட்டை மாடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் மாதிரி தான் தெரியுதுப்பா அப்படிங்கிறாரு. அரை தூக்கத்தில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் முழிச்சிட்டாருங்க. 2ஆம் தடவை எழுப்பும்போது அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அரை வெளிச்சத்தில் வந்து அப்படியே அந்த நிலா வெளிச்சமும் அந்த தெரு முச்சந்தி வரைக்கும் அவர் திரும்புறதை பார்க்குறாங்க. கையில் வந்து சோழனா பையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு தேங்காயை மட்டும் கையில் வச்சுட்டு போகிற மாதிரி தெளிவாக தெரியுது. என்னடா ஒரு பவ்யமாக போகிற மாதிரி இருக்குது அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாரு. ஆரியா வந்து, டேய் நான் இப்போ பார்த்த காட்சி வந்து பயங்கரமாக இருந்துச்சுடா, ஏதோ ஒரு உருவம் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுடா அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது சரவணனுக்கும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆரியாட்ட வந்து, டே போய் பார்க்கலாமா அப்படிங்கும்போது, ஆரியா அதை தாண்ட நானும் நினச்சேன், வா சீக்கிரம் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமக்கோடாங்கிக்கு தெரியாமையே வந்து பின்னாடி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவர் போன திசை அப்படியே நோக்கி போகும்போது இவங்க கையில் வந்து ஒரு பட்டன் மொபைல் இருக்குதுங்க. லைட்டாக ஒரு டார்ச் லைட் வெளிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அவர் வந்து அப்படியே இருட்டுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்குது நல்லா தெரியுது. அதற்கப்புறம் வந்து அவர் திரும்பி பார்க்கும்போது இவங்க டார்ச் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. டே நம்ம வர்றது கண்டும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கும்போது, இல்லைடா தெரிய வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு மறைமுகமாக கொஞ்சம் ஒளிஞ்சு அவருக்கு தெரியாமையே பின்தொடர்ந்து போகிறாங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் ஊர் எல்லையெல்லாம் கடந்து பக்கத்து ஊர் போகிற பாதை இருக்குது. இன்னொன்று இவங்க ஆரியா அவங்க கிராமத்தின் மயானக்காடு சுடுகாடு போகக்கூடிய பாதையும் இருக்குது. அந்த பாதையை நோக்கி அந்த சாமக்கோடாங்கி போகிறத இவங்க பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, டே இதுக்கு மேலே எங்கடா போக வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னார். ஆனால் இருந்தாலும் ஆரியாவுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. டேய் நான் இப்போ பார்த்தது வேறடா, ஒரு பெண் உருவம் வந்து போயிருக்குடா, அது என்னன்னே தெரியலடா, அந்த இடிபாட்டுக்குள்ளே இருக்கல, இடிவீடு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்களாங்க அவங்க பகுதியில், அந்த இடிபாட்டு வீட்டுக்கிட்ட நின்று தாண்டா அவர் ரொம்ப நேரம் பேசினார், ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் மந்திரம் சொல்லு மாதிரி சொல்ல லைட்டெல்லாம் அமர்ந்து முடிச்சுதுரா, இது என்னங்கிறத பார்த்துடணும் வாடான்னு சொல்லிட்டு மல்லு கட்டி ஆரியா தான் இழுத்துட்டு போகிறாரு. அதற்கப்புறம் வந்து அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த 2 பேரும் வந்து கொஞ்சம் அவர் எங்கே போகிறாருன்னு தேடி பார்த்தபடியே போகும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுடுகாடை நோக்கி போகிறாங்க. சரியாக எங்கள் காலனி தெருவில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே வந்து அந்த சுடுகாடு இருக்குதுங்க. அதை நோக்கி அவர் அப்படியே போகிறாருங்க. அப்படி போய் நேராக வந்து சுடுகாட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டார். இவங்களுக்கும் வந்து ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆர்வம் கலந்த ஒரு அச்சத்தோடு வந்து 2 பேரும் போகிறாங்க. அந்த நிசப்தமான அமைதிக்குள்ளே வந்து அப்படியே அந்த காற்று மற்றும் வீசிக்கிட்டு இருக்குது. அப்படியே மரங்கள் கொஞ்சம் ஆடி அசைது இவங்களுக்கு வந்து ஆந்தை அலறக்கூடிய சத்தம்னா, ஏன்னா பெரும்பாலும் வந்து அந்த சுடுகாடு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் புறாக்கள் கூடு கட்டி இருக்கும், ஆந்தைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் அலறிக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தத்தில் வந்து இவங்களுக்கு கூடம் விட்டு கொஞ்சம் பதட்டம் பயம் வருது. ஆனால் இருந்தாலும் இதை வெளியில் காட்டிக்கிடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே பயத்தோடு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துடணும் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படி போய் ஒரு மறைவான ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒதுங்கி நின்றுதாங்க. ஒளிஞ்சு நின்று பார்க்கும்போது அந்த குடுகுடுப்பைக்காரர் மாதிரி இருக்கக்கூடிய நபர் அந்த பையை இறக்கி வச்சுட்டு நேராக அந்த எரியூட்டக்கூடிய இடத்துல வந்து மையப்பகுதியில் உட்காந்துடுறாருங்க. பைக்குள்ளே இருந்து ஒரு மண்டை ஓடி, எலுமிச்சங்கனி, அதுக்கப்புறம் தேங்காய் என்னென்னவோ எடுக்கிறாருங்க. சுற்றி வந்து 4 திசைக்கும் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 8 திசை மாதிரி விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறாருங்க. 8 விளக்கு மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட இவங்க ஒரு அரை மணி நேரம் அங்கே நின்று பார்க்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து அகோரமாக ஏதோ மந்திர வார்த்தை சொல்கிற மாதிரி இருக்குது. இவங்க இன்னொரு விஷயத்தை இங்கேருந்து தெளிவாக பார்க்குறாங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் அரை வெளிச்சத்தில் இருந்தாலும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த சாமக்கோடாங்கி அவர் போட்டிருக்கக்கூடிய உடுப்பு ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் களைஞ்சி வச்சுட்டு அவர் வந்து சட்டை மட்டும் இல்லாமல் ஒரு மாந்திரிகர் மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்து நிற்கிறாரு. அப்படி உட்கார்ந்து அவர் வந்து மாந்திரிக சொற்கள் சொல்ல அப்படியே அந்த சுடுகாடு அமைதியாக இருக்குது. இவங்க பயத்தோடு அப்படியே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் மந்திர சொற்களெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு தேங்காய் வச்சுருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயை வந்து உடைக்கிறாருங்க. அப்படி உடைக்கும்போது வந்து புஃப்னு சத்தம் மட்டும் கேட்குது.
இவங்க ஆர்வத்தோட 2 பேருமே அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த தேங்காயிலிருந்து ஒரு வெள்ளை புகை போன்ற ஒரு உருவம் மாதிரி வந்து நிற்கிது. இதை ஆர்யா நல்லா பார்க்குறாரு. அது வரும்போது அந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் குலுங்குதுங்க. அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் குலுங்கி ஆந்தைகள் மேற்கொண்டு வந்து வௌவால்கள் நிறையா இருக்கும் போல தெரியுங்க. சத்தம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டே ஓடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் அதிபயங்கரமான ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து உடனடியாக வந்து சரவணன்ட்டே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருடா என்ன நடக்குன்னு பார்ப்போம்டா, அங்கே வர்றா ஏதோ ஒரு உருவம் தெரியுதுடா அப்படிங்கும்போது வந்து சரவணன் வந்து எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் ஒரு பதட்டத்தில் கேட்குறாருங்க. சரவணன் வந்து அங்கும் இங்கும் பார்க்குறாரு, எங்குமே தெரியல. அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டு சரவணன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஆர்யா அவருக்கும் வந்து கொஞ்சம் பயமெல்லாம் இருந்திருக்கத்தான் செஞ்சுருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கிடாமல் ஒரு ஆர்வத்தில் பார்க்குறாருங்க. பார்த்துக்கிட்டு டே மாப்பிள்ள அங்கே வர்றா ஒரு வெள்ளை உருண்டை அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாரு. கையை தூண்டி காமிக்கிறாடா, யாருங்கடா நம்மளை பார்த்துட போகிறாங்க, எதுவும் பிரச்சனை ஏற போயிருது, வாடா இங்கேருந்து போகலாண்டா அப்படிங்கும்போது, ஏன்னா சரவணன் கண்ணுக்கு எந்த ஒரு உருவமும் தெரியலை. இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் அப்படியே வந்து ஆர்யா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக வந்து அந்த சுடுகாடே அலறுற அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. மேற்கொண்டு அந்த சத்தம் மட்டுமானு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. நிறையா ஆண்மக்கள் வந்து அழக்கூடிய சிரிக்கக்கூடிய சத்தம் எல்லாம் பயங்கரமாக கேட்குது. இதை கண்டு 2 பேரும் மிரண்டு போய் பயத்தோடு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து போயிடலாமாடா அப்படிங்கும்போது சரவணன் கேட்குறாரு. ஆனால் ஆர்யா வந்து இல்லைடா இங்கே ஏதோ நடக்குதுடா, இது என்னங்கிறத நம்ம ஊருக்காரங்கிட்ட கண்டிப்பாக போய் சொல்லணும்டா, இவன் வந்து கண்டிப்பாக சாம கொடாங்கே கிடையாது, ஏதோ மாந்திரியர் மாதிரி தெரியுதுடா அப்படிங்கும்போது வந்து அது என்னவா வேணா இருக்கட்டும் வாடா அப்படிங்கும்போது வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்ட்டு 2 எட்டு எடுத்து வைக்கும்போது ஆர்யாவுக்கு என்ன ஆனதுன்னு தெரியலை. அவரை மீறி அவர் வந்து கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து பல்ல கடிச்சுக்கிட்டு நேராக வந்து அந்த மாந்திரியரை நோக்கி எரிஞ்சிருக்கிறாருங்க. அந்த மாந்திரியரை நோக்கி எரியப்பட்ட அந்த கல் வந்து கொஞ்சம் குறிதவரி என்ன ஆகி போச்சு அப்படின்னா நேராக அந்த மண்டை ஓடு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கு இதெல்லாம் போய் தட்டி எப்படியோ வந்து கொலாப்ஸ் ஆகி போச்சு. உடனடியாக வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து மினுக்குன்னு ஏதோ, அதாவது டீப் லைட்டு எதுவுமே கிடையாதுங்க, அப்படியே இடி பிடிச்ச மாதிரி வந்து மினுக்குன்னு ஏதோ வந்து எரிஞ்சு போகிறது மாதிரி தெரிஞ்சிருக்குது. இவங்களுக்கு வந்து லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி இருந்திருக்குது. உடனடியாக அந்த மாந்திரியர் வந்து ஆக்ரோஷமாக எழுந்திரிச்சு யாராவது என்னை தடுத்தது அப்படிங்கும் போது வந்து அந்த அழுதுகிட்டு இருந்த ஆன்மா வந்து சிரிக்குதுங்க. அப்படி சிரிக்கும் போது வந்து நம்மளுடைய ஆர்யாவும் வந்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சிருக்கா. உடனடியாக சத்தத்தை கேட்டு யாராவது அங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியர் வந்து அரை வெளிச்சத்தில் வந்து இவர் ஆர்யா சிரித்த இடத்த நோக்கி அப்படி பார்க்கும்போது வந்து டக்குன்னு சரவணை வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி இழுத்து மறைச்சிக்கிட்டாரு. என்னடா பண்ணுற, என்னடா நடக்குது அப்படிங்கும்போது வந்து அப்படியே சிரித்த மாதிரி அப்படியே நிற்கிறாருங்க. நிற்கும்போது டப்புன்னு ஒரு உழுக்குனோடனே நார்மலாக இருக்கிறாருங்க யார் ஆர்யா. உடனடியாக சரவணை வந்து ஒரு பதட்டத்தில் பயத்தில் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, வாடா இங்கேருந்து போகலாண்டா அப்படிங்கும்போது வந்து அந்த மாந்திரிகர் வந்து வேகமாக வந்து அப்படியே நடந்து வராருங்க. இவங்களை கண்டுட்டார், அதாவது பார்த்துட்டாருங்க. அந்த இடத்த நோக்கி நடந்து வரும்போது வந்து ஆர்யாவுக்கு என்ன நடந்தது ஒரு நிமிடம் அப்படிங்கிறதே தெரியலைங்க. உடனடியாக சரவணை இங்கே வாடான்னு சொல்லிட்டு மல்லு கட்டி இழுக்கும்போது அவங்க வாராண்டா அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக வந்து ஆர்யாவும் சரவணனும் வந்து அந்த இடத்த பார்க்கும்போது மாந்திரிகர் அவர் வந்து வேகமாக நடந்து வர்றது வந்து தெளிவாக தெரியுதுங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் உடனடியாக அந்த இடத்த விட்டு 2 பேரும் அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. ஓடும்போது வந்து அந்த ஆன்மா சிரிக்கும் சத்தம் மட்டும் கேட்குது, மற்றபடி வேறு எந்த ஒரு சத்தமும் அந்த இடத்துல கேட்கல. அடித்து பிடிச்சி 2 பேரும் வந்து அந்த மயானத்தை விட்டே பதறி அடித்து ஓடுறாங்க. நேராக 3/4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அவங்க காலனியை நோக்கி ஓடி வந்துடுறாங்க. அப்படி ஓடி வந்த உடனேயுமே எப்படியோ ஊருக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க. திரும்பி பயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனால் அந்த மாந்திரியர் வந்து அந்த சுடுகாட்டை தாண்டலை அப்படின்னு தாங்க சொல்லணும். இவங்க சுடுகாட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் எஸ்ஐ ஓடுனதுக்கு அப்புறம் வந்து அந்த மாந்திரியர் பின்னுக்கு வரலை. ஒரு பதட்டம் பயத்தோட நேராக கிராமத்தை அந்த தெருவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக மூச்சு இலைப்பாரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு நடந்து போயிருக்கிறாங்க. பதட்டத்தோடயே நடந்து போயிருக்கிறாங்க. வேறு தெருவழியாக தான் போயிருக்காங்க, அந்த சாமக்கூடம் இங்கே இருந்த தெருவழியாக போல். ஏன்னா அங்கே ஒரு சமாச்சாரம் இருக்குதுங்க, அது என்னங்கிற அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். நேராக வீட்டுக்கு போனதும் ஆர்யா வீட்டு கதவை தான் தட்டுறாங்க. மொட்டை மாடிக்கு போய் படுத்து தூங்கலாம் போலாங்க. பதட்டம் பயம் வந்துருச்சு, 2 பேருக்குமே உடல் நடுக்கம் வந்துருச்சு. கதவை தட்டும்போது ஆர்யாவோட அப்பா தான் கதவை திறக்கிறாங்க. என்னடா விடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளே என்ன கதவை தட்டிகிட்டு இருக்கே அப்படிங்கும்போது வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சரவணனும் ஆர்யாவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நடுக்கத்தோடு வந்திருக்காங்க. வீட்டில் சொன்னால் திட்டுவாங்களோ என்னவோ, எதை பற்றியும் நினைக்கல. ஏன்னா அவங்க கண்ட காட்சி அப்படி பதறி அடித்து வந்த உடனே வந்து உள்ளே வந்து படுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிய, வெளியில் போய் இப்படியெல்லாம் அசம்பாவிதம் பண்ணிகிட்டு இருக்காதே, இப்படி நடுச்சாமத்தில் போய் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீடா அப்படின்ட்டு கையை காலை கழுவிட்டு உள்ளே வாங்கடான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுக்க சொல்லிட்டாங்க. விடிய காலையில் எழுந்து பார்க்கும்போது 2 பேருக்குமே
பயங்கரமான காய்ச்சலுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது காய்ச்சல். அதற்கப்புறம் வந்து சரவணன் வீடும் வந்து ஒரு 2 வீடு தள்ளி தாங்க இருக்குது அதே தெருவில். உடனடியாக சரவணனுடைய அப்பா அம்மா வந்து என்னப்பா என்ன ஏதுங்கும்போது அவங்க நடந்த விஷயத்த சொல்லும்போது, சரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுடலமாடன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா காரணம் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி அடுத்த தெருவில் வந்து ஒரு சின்ன சுடலமாடன் கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு போய் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நைட்டு நடந்த நிகழ்வெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு காய்ச்சல் வேறு இருக்குது அப்படிங்கும்போது அந்த சுடலமாடன் கோயிலுக்கு வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. அப்படி கூட்டு போன உடனேமே வந்து அங்கே கோயில் பூசாரி எல்லாம் இருக்கிறாங்க. கோயில் பூசாரிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த சுடலமாடனுக்கு வந்து பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் நேரம் தியானம் மாதிரி இருக்கிறாருங்க. இருந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய கண்டத்தில் இருந்து 2 பிள்ளைகளும் தப்பிச்சு வந்திருக்குதுங்க. அந்த பக்கத்து தெருவில் வந்து ஒரு ஆன்மா ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஆன்மாவால் வந்து மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்கோ இல்லையோ உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு துஷ்ட மாந்திரிகர் வந்து அந்த ஆன்மாவை தன் வசியப்படுத்தி ஆகணும். ஏன்னா வந்து சிறு வயசில் இறந்து போன ஒரு பெண்ணின் ஆன்மா அது. அதை வசியப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப நாட்களாக போராடி அந்த பௌர்ணமி நாட்களுக்காக வெயிட் பண்ணி நேற்றுக்கு பௌர்ணமி நாள் நேற்று சாமத்தில் வந்து அன்னைக்கு வந்து அந்த பூஜை வந்து துஷ்ட மாந்திரிகர் செய்யும்போது எப்படியே இவங்க பின்னாடி போய் அந்த ஆன்மாவை வசியப்படுத்த நேரத்தில் வந்து இவங்க வந்து அந்த ஆன்மாவை விடுவிச்சுட்டாங்க. அந்த ஆன்மா வந்து இவங்க மேலே வந்து ஒரு நன்றி விசுவாசத்தோடு தான் இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் அது பண்ண வாய்ப்பில்லை. ஏன்னா அது வந்து கட்டுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இருந்தாலும் அந்த மாந்திரியர் இவங்க மேலே வந்து கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்கிறாரு. அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இவங்கன்னு சொல்லி அந்த மாந்திரியருக்கு தெரியாது. யாரோ வந்து பூஜையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி பின்னாடியே பின்தொடர்ந்து வந்திருக்கான். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ஆன்மா அதோடைய இருப்பிடத்தை தேடி போயிடுச்சு. இவங்க வந்து இங்கே தப்பிச்சு வந்துட்டாங்க, என்கிட்ட வந்துட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியும் வந்து கொஞ்சம் தியானம்லாம் இருந்துட்டு அதற்கப்புறம் திருநீரெல்லாம் போட்டு விட்டுருக்கிறாருங்க. இனி இது போல சம்பவங்களை ஈடுபடாதீங்க, அந்த தெரு பக்கமே நீங்கள் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வந்து சரவணன் வந்து பார்த்தார் இல்லையா, அப்படி பார்க்கும்போது அதே மாந்திரிகர் தாங்க. அவர் வந்து ஒரு குடுகுடுப்பைக்கார மாதிரி வந்திருக்கிறாங்க. ஏன்னா குடுகுடுப்பை சத்தம் கேட்டால் வீட்டை விட்டு யாரும் வெளியில் வரமாட்டாங்க இல்லையா, வந்து என்ன நடக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க இல்லையா. அதனால் அந்த ஆன்மா வசியம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து பூஜையெல்லாம் செஞ்சுருக்கான். ஆனால் அந்த ஆன்மா வந்து கட்டுப்படாமல் அவனுக்கு வந்து கட்டுப்படாமல் கையகப்படாமல் அந்த ஆன்மா வந்து இருந்திருக்குது. இருந்தாலும் ஒரு அமாவாசை பௌர்ணமி காலங்களில் எப்படியாவது அந்த ஆன்மாவை தன் வசப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாந்திரியர் வந்து வந்திருக்கிறார். அப்படி வந்த இடத்துல தான் வந்து தன்னிலே தெரியாமையே வந்து எப்படியோ வந்து ஆர்யா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போனதெல்லாம் இவங்க ஆர்வத்தோடு போயிருக்காங்க அந்த சுடுகாட்டுக்கு. ஆனால் இருந்தாலும் தன்னிலே தெரியாமல் எப்படியோ அந்த கல்லை தூக்கி எறிஞ்சு அந்த பூஜையை வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்காரு, அதாவது கெடுத்து விட்டார். அந்த கோவத்தில் தான் அந்த மாந்திரியர் விரட்டி வந்து இவங்க வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த சம்பவத்தை பார்த்து தான் இவங்களுக்கு காய்ச்சலெல்லாம் வந்திருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஆன்மா பிடியில் வந்து இவங்க இல்லையாங்க. அந்த ஆன்மா வந்து இவங்களுக்கு வந்து நன்றியோடு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோயில் பூசாரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியாக இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னாடி இவங்க வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 17-18 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு இளம் தம்பதியை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண்மணி வந்து புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பெண்மணி தான் எப்படியோ சிலிண்டர் வெடித்து அந்த வீடு கொஞ்சம் எரிஞ்சு அந்த வீடோடு சேர்ந்த அந்த பெண்மணியும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த பெண்மணியின் ஆன்மா வந்து அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வீட்டுக்கு மேலே வீடாக இருக்கட்டும் கீழே வீடாக இருக்கட்டும் அந்த எரிஞ்சு போன வீட்டுக்கு எதிர்த்த வீடாக இருக்கட்டும் இந்த 3 வீட்டிலையுமே வந்து நிம்மதியாக வந்து மக்கள் வந்து வாழவே முடியலையாங்க. அந்த குடும்பத்தினவர்கள் வாழவே முடியலை, ரொம்ப தொந்தரவு இருக்கிற மாதிரியே இருந்திருக்குது. மேற்கொண்டு வந்து நள்ளிரவு நேரத்திற்கு ஏதோ அழுகுரல் சத்தம் மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து கேட்டிருக்குது. எதுக்குடா நமக்கு வம்பு, உடல் உபாதைகள், அதாவது வந்து உடம்பு வந்து அடிக்கடி வந்து அந்த 3 குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் வந்து சரியில்லாமல் போயிடுது. மேற்கொண்டு வந்து கொஞ்சம் பண வரவோ எதுவுமே இல்லை, கடன் தொல்லை, ரொம்ப நெருக்கடி, இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எதிர்த்த வீட்டில் அந்த பெண்ணின் ஆன்மாவால் தான் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லி இவங்களாவே ஊருக்குள்ளே ஒரு புரளி, அந்த காலனி ஃபுல்லாக புரளி ஏற்பட்டு அந்த 3 குடும்பத்தை சார்ந்தவங்களும் வீட்டை பூட்டி போட்டு அவங்க வேறு வீடெல்லாம் வாங்கி விலைக்கு வாங்கியோ இல்லை கெட்டியோ எங்கிட்டோ போயிட்டாங்க. ஆனால் அதில் இருந்து இந்த வீடு அப்படியே தான் கிடக்குது. இந்த வீட்டில் ஒரு ஆன்மா இருக்குங்கிறது பக்கத்து ஊருக்கு எல்லாருக்கும் அப்படி பேச்சுலாம் அடிபடுது. ஆனால் இருந்தாலும் வேறு யாரும் இப்போ வரைக்கும் கண்ணால் பார்த்ததில்ல. ஒரே ஒரு நபர் வந்து நள்ளிரவு நேரத்திற்கு வந்து இதே மாதிரி ஒரு அமாவாசையோ பௌர்ணமி காலமோ அதை சொல்லிக்கிடுவாங்களாம், இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதை வந்து நம்மகிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க.
அப்படி வரும்போது வந்து ஒரு பெண்மணி அந்த பூட்டிய வீட்டுக்குள்ளே அழுவது மாதிரி இருந்திருக்குது. அப்படி வந்து கதவை தட்டி யார் உள்ளே யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அப்படியே மௌனமாக இருந்திருக்கு. அழுகுறல் சத்தம் எதுவுமே கேட்கல. 2 எட்டு போகும்போது அந்த கதவு திறந்த மாதிரி இருந்திருக்குது. அப்படி திரும்பி பார்க்கும்போது கதவு பூட்டி தான் இருக்குது. ஆனால் ஒரு பெண்மணியின் உருவத்தை அங்கே ஒரு நபர் பார்த்துருக்கிறாரு. அடித்து பிடிச்சி அந்த இடத்த விட்டு ஓடியாந்துருக்கிறாரு. அவர் சொன்ன பேச்சு, ஊருக்குள்ளே பேசக்கூடிய பேச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே ஏதோ ஆன்மா இருக்குன்னு சொல்லி ஊருக்குள்ளே அப்படி நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த மாந்திரிக செய்வதை வந்து சரவணனும் ஆரியாவும் பார்த்து இதை வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குது, இது உண்மைதான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அடிக்கடி சுடலமாடன் கோயிலுக்கு போகிறது வாரதெல்லாம் இவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த தெருப்பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்களா, ஆளாளுக்கு வீட்டில் வந்து படுத்து தூங்கிடுவாங்களாம். கொஞ்ச நாளைக்கு இந்த ரன்னிங் இதெல்லாம் போகிறத வந்து நுப்பாட்டிட்டாங்களாம். அப்படி நுப்பாட்டினாலுமே வந்து ஒரு மாலை நேரத்துக்கு ரன்னிங் போக செய்ய அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. இதில் வந்து ஆரியா வந்து இப்போ வந்து ஏதோ கவர்மெண்ட் வேறு வேலைக்கு போயிட்டாராங்க. ஆனால் இருந்தாலும் சரவணன் வந்து அவர் நினச்ச மாதிரியே வந்து போலீஸ் வேலைக்கு வந்து போயிட்டாராங்க. இந்த சம்பவம் நடந்து சரியாக ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே வந்து சரவணனுக்கு வந்து வேலை எப்படி அமைஞ்சுக்கிடுச்சு, போலீஸ் வேலை. சரவணன் போலீஸ் வேலைக்கு போயிட்டாரா. ஆரியா வந்து வேறு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ட்ரை பண்ணி சரவணன் வேலைக்கு போன கொஞ்ச நாள் கழித்து அவரும் வேலைக்கு போயிட்டாராங்க. இப்போ நாங்கள் நிம்மதியாக தான் இருக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ஆன்மா என்ன ஆச்சு என்னது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் கண்ணார வந்து நான் வந்து அதற்கப்புறம் எந்த ஒரு ஆன்மாவையும் பார்க்கல. சரவணனுக்கும் எந்த ஒரு ஆன்மாவும் கண்ணுக்கு தென்படலை. அந்த மாந்திரிகர் யாருனே தெரியலை. நாங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கவே கிடையாதுங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு லைஃப் நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. இப்போ வரைக்கும் எங்களை காப்பாற்றி அந்த சுடலை மாடனுக்கு வந்து நன்றியை தெரிவித்து அடிக்கடி அந்த கோயிலுக்கு நாங்கள் போய் வந்து தான் இருக்கோம். இப்போ நாங்கள் 2 பேருமே வெளியூரில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்ய த்ரில்லிங் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தில் சந்திப்போம்.